ஹலோ எவ்ரிவன். இந்த சேனல் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் டொமைனில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஸோ நான் எப்படி வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன், என்னோடய ஃபுல் ஜேர்னி என்னன்றதை எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி ஃப்யூச்சரில் யாராச்சும் நான் டெக்னிக்கல் டு டெக்னிக்கல் மூவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஒரு பார்ட்னர் க்ரியேட் பண்ணலான்றதான் பார்க்குறேன். ஸோ மோர்லெஸ் இது நிறையா இதை டீச் பண்ணுற மாதிரி நான் எதுவும் க்ரியேட் பண்ண வைக்கலான்றது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு நான் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, நான் பக் பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெப் பென் டெஸ்டிங், அப்புறம் டீப்பர் நாலேஜ்குள்ளே எப்படிலாம் போகிறது, எப்படிலாம் நான் படிச்சிருக்கேன்றதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி என்னோடய ஃப்யூச்சருக்கு அதை நான் திருப்பி ரீவிசிட் பண்ணுறதுக்காக இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தில் டே ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் லெவல் பக் பவுண்டி எப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி வந்து ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராமை அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பக்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் யூடெமியில் ஒரு கோர்ஸ் வந்து படிச்சிருந்தேன். அந்த கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இசட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து அந்த கோர்ஸ் எடுத்தாங்க. அந்த கோர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்டர் பேர் வந்து ஜெயித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கோர்ஸை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ யூடெமியில் மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் எல்லாமே அபவுட் ₹499 இல்லை 500 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு மெயின் காரணமே இந்த இசட் செக்யூரிட்டி ஜெயித் அப்படின்ற சொல்லி கொடுத்த வீடியோஸ் தான். ஸோ நீங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கும் புரிகிற லெவலுக்கு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கோர்ஸோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோடது என்னென்னா டெய்லி ஒரு வீடியோ, ஒரு கான்செப்ட் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டே ஒன் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு வல்னரபிலிட்டி நம்ம வந்து ஹிட் பண்ணிட்டோன்னா ஏதாச்சும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கெட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பேக் எண்டில் இருக்க இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர் வல்னரபிலிட்டி. ஸோ நம்ம லேபாக என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ஃபிகர் தான். இந்த போர்ட்ஸ் ஃபிகர் அப்படின்றது தான் இந்த பர்ப் சூட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த பர்ப் சூட்ன்ற ஆப் வந்து பென் டெஸ்டிங்க்கு மெயின் யூஸ் பண்ணுவாங்க, வெப் பென் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் பென் டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டூலை இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனிக்கு பேர் தான் போர்ட்ஸ் ஃபிகர். இந்த போர்ட்ஸ் ஃபிகர்ன்ற கம்பெனி தான் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் லேப் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது இதில் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கும். இந்த கேட்டகரிஸில் நீங்கள் போய் ஜஸ்ட்டு வந்து போர்ட்ஸ் ஃபிகர்ன்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நார்மலாக போர்ட்ஸ் ஃபிகர்னு அடிச்சிங்கன்னா அதில் வந்து அக்கௌண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் கேட்கும். ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாகின் வரும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதான் டே ஒன்னோட லிங்க்கு. ஸோ இதில் நீங்கள் நிறையா விதமாக படிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இசட் செக்யூரிட்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணி படிக்கிறனால நான் இந்த லிங்க்கு இந்த பர்டிகுலர் லேபை ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த லேபோட லிங்க்கு. வாங்க இந்த லேப் நம்ம பார்ப்போம். டே ஒன் லேபில் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, சோர்ஸ் கோட் டிஸ்க்ளோசர் வயா பேக்கப் ஃபைல்ஸ். அதாவது இதுதான் அந்த லேபோட ஹெட்டிங். இப்படி தான் இருக்கும் வந்தது. இதை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்காக திருப்பி சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் திருப்பி ஆக்சஸ் லேப்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். லேப் வந்து அன்சால்வ்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆக்சஸ் லேப்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேபில் வந்து இதான் அந்த லேப் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. லேபுன்றது ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் அந்த வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஸோ என்ன நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். சோர்ஸ் கோட் டிஸ்க்ளோசர் வயா பேக்கப் ஃபைல்ஸ். அதாவது பேக்கப் ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த பேக்கப் ஃபைல்ஸில் ஒரு சோர்ஸ் கோடே டிஸ்க்ளோசர் பண்ணுற வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்யூஷன்ஸ்ன்னு நீங்கள் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி சொல்யூஷன்ஸ் சில வீடியோஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சில பேர் எப்படி பண்ணணும்னு லைவாகவே பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் பேசிக்காக எனக்கு இசட் செக்யூரிட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம லிங்க் வந்துருச்சு. லிங்க்கில் கொஸ்டின் என்னென்னு நமக்கு தெரியும். என்னென்னா
கொஸ்டின்னா நம்ம அந்த டிஸ்க்ளோசர் அந்த ஸ்லாப் ஒரு சோர்ஸ் கோடை லீக் பண்ணுது. அந்த சோர்ஸ் கோடை லீக் பண்ணி அந்த டேட்டாபேஸோட பாஸ்வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சோர்ஸ் கோடில் இருக்க டேட்டாபேஸோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு வெப்சைட் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு அதோட பக்கை கண்டுபிடிக்கணும்னா அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து வியூ டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து இந்த ஃபர்தராக நான் சொல்கிற ஒவ்வொரு வல்னரபிலிட்டியுமே நம்ம இந்த யூஆர்எல் வச்சே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே 1ன்றனால நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் எல்லா வெப்சைட்ஸுமே robots.txt அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து அதில் வச்சுருக்கோம். இந்த robot.txtன்ற ஃபைல் என்னென்னா அதுதான் வெப் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குல்ல, கூகுள், யாகூ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாத்துக்குமே எந்தெந்த பாத்தை வந்து ரூட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் facebook.comனு அடித்தா கூகுள்லேருந்து facebook.com நம்ம ஃபேஸ்புக்னு அடித்தோம்னா எந்தெந்த பாத்தை வந்து கூகுள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் எஸ்சிஓக்காகவும் க்ரியேட் பண்ணப்பட்ட இந்த ஃபைல் தான் robots.txt. இந்த robots.txt ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா சில வல்னரபிலிட்டிஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம robots.txtன்னு அடிச்சதுக்கப்புறம் என்ன வருதுன்னா யூசர் ஏஜென்ட் ஸ்டார்னு இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டார் அப்படின்னு எந்த இடத்துல இருந்தாலுமே அதுக்கு மீனிங் ஆல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆல் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி. disallow/backup இங்கே என்ன சொல்ல வருதுன்னா நீ எந்த விதமான யூஸராக இருந்தாலும் பேக்கப் அப்படின்ற ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுக்காதன்னு வருது. ஸோ நான் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சஸ் கொடுக்காதன்னு இருக்குது. பட் நம்ம ஹேக்கராக என்ன யோசிக்கணும்னா ஆக்சஸ் கொடுக்காதன்னு இருக்கோ கொடுக்கணுன்னு இருக்கோ, பட் அப்படின்ற ஃபோல்டர் மென்ஷன் ஆகிருக்குன்றனால அந்த ஃபோல்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த robots.txtன்ற பாத்தை எடுத்துகிட்டு இந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டை நான் வந்து போட்டு ஹிட் கொடுத்தேன்னா எனக்கு அந்த வெப்சைட்டோட ஒரு டேட்டா ஒரு ஃபைல் வருது. இந்த ஃபைல் தான் நம்ம தேவைப்படுற ஃபைல்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா .bak ஃபைல், அதாவது பேக்கப் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த பேக்கப் ஃபைலில் பாஸ்வேர்டு ஹிடனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஜாவாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாதனால இதை ஃபர்தராக வந்து ஜஸ்ட்டு நம்ம இதை பற்றி நம்ம உள்ளே ரீட் பண்ணி பார்த்தோம்னாலும் நமக்கு தெரியும். லைக் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா PostgreSQL யூஸ் பண்ணுறாங்க, அதோட லோக்கல் ஹோஸ்ட் இது, அதோட போர்ட் நம்பர் இது, யூசர் நேம் சம்திங் தெரிய வருது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே ஒரு கீ மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது பாஸ்வேர்டு, ஜென்ரலாக பாஸ்வேர்டு அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், இல்லை பெரிய ஒரு கீயாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த பர்டிகுலர் லேபோட பாஸ்வேர்டு இதுவாக இருக்குமான்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லேபை நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லேபை சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம அந்த பேக் போய் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகணும். ஸோ நான் பேக் போய்க்கிறேன். பேக் போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் சொல்யூஷன் ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த ஆன்சரை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ சால்வ் த லேப்னு வரும். ஸோ நம்ம டே 1 சோர்ஸ் கோட் டிஸ்க்ளோசர் வல்னரபிலிட்டிஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன பண்ணுறோம் பார்த்துருக்கோன்ற ரிவைஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எல்லா வெப்சைட்ஸுமே robots.txt அப்படின்ற ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. அந்த ஃபைல் எஸ்சிஓக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைலில் வல்னரபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஃபைல் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது /backup அப்படின்ற ஒரு ஃபோல்டரோட அந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். அதில் ஜாவாவில் எழுதின கோடில் பாஸ்வேர்டு வந்து ஓப்பனாகவே போட்டிருந்தாங்க சோர்ஸ் கோடில். ஸோ அந்த பாஸ்வேர்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம். நமக்கு இந்த லேப் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ டே 1 நம்ம லேர்ன் பண்ணது வந்து சோர்ஸ் டிஸ்க்ளோசர் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர் வல்னரபிலிட்டி. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம்.